வயதானாலே யாருக்காவது புத்தி சொன்னால்தான் நிம்மதி வருகிறது, அதுக்காக சொல்லுகிறேன். அந்தணர் என்பவர் அறவோர் என்றால் பார்ப்பாரை சொல்லிட்டு விட்டிருக்கலாமே, பிறகேன் அறவோர் என்று ஒரு சொல்லை சொல்லி இருக்கிறார் என்று திருப்பி பிடித்தார். அறவோரை தவிர்த்தது, பார்ப்பாரை தவிர்த்தது ஏன்? இப்போ என்பாடு இனி பேச இடமில்லை, அகப்பட்டு போனேன். ஓரளவு படித்து விட்டு மேடைக்கு வர வேண்டும், பிறகு ஒவ்வொரு மேடையும் நமக்கு பாடம் சொல்லித்தரும். சீதை அப்படி நினைப்பாளா? அப்படி நினைத்தால் சீதையினுடைய ஒழுக்கம் ஒழுக்கமாகுமா? தயவு செய்து பேச்சாளர்கள் சபைக்கு ஒரு செய்தி கொடுக்கிற பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டும். அல்லது பொதுவாகவே ஒருவன் பேச்சாளனாக வர வேண்டுமானால் முதலிலே கருத்து களஞ்சியம் அவனிடம் இருக்க வேண்டும், விஷயம் படிக்க வேண்டும். முழுவதும் படித்துவிட்டு மேடைக்கு வர முடியாது, ஓரளவு படித்துவிட்டு மேடைக்கு வர வேண்டும். பிறகு ஒவ்வொரு மேடையும் நமக்கு பாடம் சொல்லித்தரும். நான் பல பேருக்கும் சொல்வதுண்டு, தயவு செய்து மேடைக்கு பேச வந்த பிறகு கையிலே துண்டு வைத்திருக்காதீர்கள். அது இப்போ ஒரு புதிய பழக்கம், இந்த தொலைபேசியிலேயே எல்லாம் பார்க்கலாம் என்ற உடனே அதிலே குறித்து இசைக்கச்சேரி நடத்துகிறவங்க கூட அதை பார்த்து பார்த்து பாடுகிறார்கள். அதெல்லாம் கருத்து சிதைவு. அது இன்றைக்கு பேச வருகிறேன், இன்ன பாட்டை சொல்ல போகிறேன் என்றால் அது மனதிலே இருந்து விட வேண்டும். எப்படி இருத்தலாம் என்று அம்மாவிடம் கேளுங்க. அப்படி ஒரு மேடையிலே 4 பாட்டு பாடமாக்கினீர்கள் என்றால் 40 மேடை ஏறுகிற பொழுது உங்களுக்கு எத்தனை 160 பாடல் பாடமாகிவிடும். இப்படி நினைத்து பாருங்கள், எவ்வளவு கருத்து களஞ்சியம் சேர்ந்து விடும். அதை தவற விடாதீர்கள். இது ஒன்று. வயதானாலே யாருக்காவது புத்தி சொன்னால்தான் நிம்மதி வருகிறது, அதுக்காக சொல்லுகிறேன். இது ஒன்று. இரண்டாவது, தர்க்க அறிவு மிக முக்கியம். தர்க்க அறிவு மிக முக்கியம். அதுவும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு தர்க்க அறிவு மிக முக்கியம். ஒருவர் ஒன்றை சொன்னால் அதை எப்படி முறியடிப்பது என்று தெரிய வேண்டும். அது எப்படி? அதுக்கு அந்த அறிவு வருவதற்கு என்னவென்றால், அதற்கு எங்களுக்கு அளவியல் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அது இப்போ மேற்கு நாட்டார்களுடைய அளவியல் படிக்கிறோம். நம்மினத்தவர்கள் செய்த அளவியல் இருக்கிறது. அது சிவஞான சித்தியார் என்ற நூலிலே தொடக்கத்திலே அளவையியல் என்ற ஒரு இயலையே அருணந்தி சிவாச்சாரியார் பாடம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி ஒரு தர்க்கத்தை இன்னொரு தர்க்கத்தால் முறியடிப்பது என்பதற்கு அதுக்குள்ளே செய்தி உண்டு. அதை படிக்க வேண்டும். தர்க்க அறிவு இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் மடக்கலாம். ஒரு முறை ஒரு வழக்காடு மன்றம் எங்கள் யாழ்ப்பாணத்திலே நடந்தது. அந்த வழக்காடு மன்றத்திலே வழக்கு கண்ணகி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குற்றம் சாட்டியவர் ஒருவர், நான் அதை மறுத்தேன். குற்றம் சாட்டியவர் முதல் சொன்ன செய்தி, கண்ணகி தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக மதுரையை எரித்தாள், அது தவறல்லவா என்று வழக்காடினார். நான் சொன்னேன், கண்ணகி மதுரையை முற்றாக எரிக்கவில்லை. பார்ப்பார் அறவோர் பசு பத்தினிப்பெண் மூத்தோர் குளவி இவற்றை நீக்கி தீத்திரத்தார் பக்கம் சேரென்று தான் சொன்னாள். ஆகவே முழுதாக மதுரையை எரித்தாள் என்று சொன்னது தவறு, இவர் பிழையாக பேசுகிறார் என்றேன். அவரும் ஒரு கெட்டிக்கார பேச்சாளர். அவருடனே என்னை பிடித்தார். சரி, நீங்கள் சொன்னது போல அவள் நீக்கியதெல்லாம் சரி, அறவோர் பத்தினிப்பெண் மூத்தோர் குளவி, பார்ப்பாரை ஏன் விட்டார் என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்போ பார்ப்பாருக்குள்ளே பிழையானவர்கள் இருக்க முடியாதுங்களா? அது என்ன, பார்ப்பார்களுக்கு ஒரு லைசன்ஸ்? பார்ப்பார்களை விட்டு பார்ப்பார் அறவோர் என்று சொன்னதில் பார்ப்பாரை ஏன் முதல் லிஸ்டிலே சொன்னார் என்று கேட்டார். என்பாடு சங்கடமாயிற்று. நான் உடனே பதில் சொன்னேன், அந்தணர் என்பர் அறவோர் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், அதனால்தான் அவர்களை விடும்படியாக கண்ணகி சொன்னாள் என்றேன். அவர் திருப்பி பிடித்தார். அந்தணர் என்பர் அறவோர் என்றால் பார்ப்பாரை சொல்லிட்டு விட்டிருக்கலாமே, பிறகேன் அறவோர் என்று ஒரு சொல்லை சொல்லி இருக்கிறார் என்று திருப்பி பிடித்தார். அறவோரை தவிர்த்தது, பார்ப்பாரை தவிர்த்தது ஏன்? இப்போ என்பாடு இனி பேச இடமில்லை, அகப்பட்டு போனேன். ஆனால் நான் தப்ப வேண்டும். நான் உடனே நீதிபதியை பார்த்து சொன்னேன், நீதிபதி அவர்களே, இவர் என்ன வழக்கு தொடுத்திருக்கிறார்? மதுரையை எரித்தது குற்றம் என்கிறார், அதுதானே வழக்கு. இப்போ பார்ப்பாரை ஏன் எரிக்கவில்லை என்று கேட்கிறார். இவர் எரித்தது குற்றம் என்கிறாரா, எரிக்காதது குற்றம் என்கிறாரா என்று கேட்டேன். அவர் குழம்பி போய் உட்கார்ந்து விட்டார். இதுதான் அந்த தர்க்கத்துக்கு இருக்கிற சக்தி, தர்க்கம் பண்ணுகிறது அழகு. மூன்றாவது விஷயம், மேடை பேச்சாளர்கள் கட்டாயமாக ஒழுக்கம் பேணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் பேணாமல் மேடையிலே பேசினால் அந்த பேச்சுக்கு ஒரு சக்தி வராது. இது கட்டாயமான உண்மை, உங்களுக்கு நான் சொல்வது. மூன்றாவது, மேடைக்கு வருகிற பொழுது மற்றவர்களை ஈர்க்கிற தோற்றத்தோடு வாருங்கள்.
தொல்காப்பியர் சொன்னார், மலை நிலம் பூவே துலாக்கோளன்ன நுழைவில் இயல்புடையோர். இது ஆசிரியர்கள் என்றால் ஆசிரியத்தன்மை கொண்ட பேச்சாளர்களுக்கும் இது சட்டம். மலர் போல இருக்க வேண்டும். ஒரு பூவை பார்த்தால் எப்படி சந்தோஷம் பெறுகிறதோ அதுபோல ஒரு பேச்சாளனை பார்த்தால் சந்தோஷம் பெறும்படியான தோற்றம் வேண்டும். இவ்வளவும் உங்களுக்கான ஆலோசனை. அடுத்ததாக நான் சொல்ல இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு தான் தீர்ப்புக்கு போக வேண்டும். தம்பி பேசுகிற பொழுது இந்த சீதை லட்சுமணனை பார்த்து தவறான வார்த்தைகள் பேசினாள். இது பல மேடைகளிலேயும் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. எப்படி அவள் என்ன சொன்னாள் என்றால், நின்ற நின் நிலை இது நெறியிற்றன்று. இதை சீதை சொன்னாள். ராமனுடைய குரல் கேட்கிறது. வேணுமென்றே மாயமான் ராமனுடைய குரல் எடுத்து சத்தம் போடுகிறான். சீதை பதறுகிறாள். லட்சுமணனை நோக்கி போ போ, அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போ என்று சொன்ன உடனே லட்சுமணனுக்கு தெரியும் என் அண்ணனுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது என்று அவன் போக மறுக்கிறான். இவள் எத்தனையோ இதில் இடையில கோடு போட்டுட்டு போனான்ற அதெல்லாம் ராமாயணத்தில் இல்லை. அப்போது இவன் திரும்ப சொல்லுகிறாள், இவன் போக மறுக்கிறான். அதுக்கு அப்போதான் இவள் இந்த வார்த்தை சொல்லுகிறாள், நின்ற நின் நிலை நெறியிற்றன்று. இதுக்கு எப்படி இந்த பேச்சாளர்கள் எல்லாம் உரை சொல்லுகிறார்கள் என்றால், நான் சொல்ல நீ போகாமல் இருக்கிறாய், அப்போ அண்ணன் செத்தா பரவாயில்லை, என்னை அடைந்து விடலாம் என்ற ஆசையிலே நிற்கிறாயா என்பதைத்தான் சீதை அப்படி சொன்னாள் என்று சொல்கிறார்கள். நரகத்துக்கு போவார்கள். சீதை அப்படி நினைப்பாளா? அப்படி நினைத்தால் சீதையினுடைய ஒழுக்கமாகுமா? தயவு செய்து பேச்சாளர்கள் சபைக்கு ஒரு செய்தி கொடுக்கிற பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டும். சீதை அப்படி நினைத்திருப்பாளா? நீ நிற்கிற நிலை சரியில்லை என்று அவள் சொன்னதை வைத்துக்கொண்டு நாங்கள் அதற்கு அப்படியா வியாக்கியானம் பண்ணுவது? என்னை நீ அடைய நினைக்கிறாயா என்று சீதை பேசியிருந்தால் சீதையை தீ சுட்டிருக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். திருவள்ளுவன் சொன்னான், ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே தீய வலிக்கியும் வாயாற் சொல்லல். மறந்து போகாதீர்கள். நல்லவர்களுடைய வாயிலிருந்து வலிக்கு கூட தீய வார்த்தைகள் வராது. பிள்ளையாக நினைத்த ஒருவனை பார்த்து நீ என்னை ஆள நினைக்கிறாயா என்று சீதை சொல்லி இருந்தால் ராமாயணமே விழுந்து போகும் என்பது என் அபிப்பிராயம். தயவு செய்து இனி பேசுகிற பேச்சாளர்கள் இந்த கருத்தை சொல்லாதீர்கள். திட்டினால் நீ நிற்கிற, நான் ஒரு அன்னையாக நான் நின்று உத்தரவிடுகிறேன், நீ போகாமல் நிற்கிறாயே, இந்த நிலை நெறியற்று என்று தான் சொல்ல வேண்டும். பிறகு கூட அதை இலங்கையிலே நினைக்கிற பொழுது என்ன நினைத்தால், என் மஞ்சனை வைதேன் என்றாள். அப்போ தெரியவில்லையா, என் பிள்ளையை வைதேன் என்றால் இதுதான் அர்த்தம். பிள்ளையை பார்த்து அதை யாராவது ஒரு தாய் என்ன பெண்டாள நினைக்கிறாயா என்று சொல்லுவாளா? சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுதே எனக்கு சங்கடமாக இருக்கிறது. ஆகவே அதை யாரும் அப்படி ஒரு கருத்து கொள்ளக்கூடாது என்று இந்த ராமேஸ்வர பட்டிமண்டபத்தின் மூலம் அந்த செய்தியை நான் எல்லா பேச்சாளர்களுக்கும் தெரிவிக்கிறேன்.